படம் பேர பராசக்தி அப்படின்னு வச்சதுக்கு பதிலா, தீய சக்தின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா, அப்படி ஒரு கேவலமான வேலைய தான் அவைங்க பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. எங்க பார்த்தாலும் ஜனநாயகனை வீழ்த்தியது பராசக்தி அப்படிங்கிற ஒரு கேவலமான விளம்பரத்த தான் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. இவைங்க சினிமாலயே இவ்வளோ பித்தலாட்டம் பண்றாய்ங்க அப்படின்னா, அரசியல்ல எவ்வளோ பித்தலாட்டம் பண்ணியிருப்பாய்ங்க. பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 2டே நாள்ல 44 மில்லியன் வியூஸ் ஆமா. ம். இத நாங்க நம்பலாம். சிவா கார்த்திகேயன் நல்ல நடிகர், நல்ல மனிதர். இது எல்லாத்தையும் தாண்டி தளபதி, தல, சூப்பர் ஸ்டார், உலகநாயகன் இவங்க எல்லாருக்கும் இல்லாத ஃபேன் பேஸும், கிரேஸும் ஒரே நைட்ல எப்படி எஸ்கேக்கு வந்துச்சு? அதுவும் குறிப்பா 1 மணி நேரத்துல 20 மில்லியன் வியூஸ் எப்படியா வரும்? ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி பயங்கர ஹைப்போட மல்டிபிள் ஸ்டார்ஸ் நடிச்சு வெளியான படம் தான் கூலி. அந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி 5 மாசம் ஆகியும் 28 மில்லியன் வியூஸ் தான் வந்திருக்கு. ஆனா இந்த பராசக்தி 2டே நாள்ல 44 மில்லியன் வியூஸ். காரணம் என்ன தெரியுமா? எதுக்கு நிக்கிறது தளபதில. இவங்க தான் தளபதிய வீழ்த்துறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்களே. எனிவேஸ் அபிஷியலா பாக்ஸ் ஆபீஸ்ல சந்திப்போம்.